ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப நியூஸ் கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட்டாக இருக்கணும். ஸோ அதுக்குன்னு 24 hours நியூஸ் நம்மளால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும். ஈவன் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் கூட பார்க்க முடியாது. அதுக்கு நான் எப்படி ஃபாலோ பண்ணுற மெத்தட் சார், இந்த ஸ்டாக் செலெக்ஷனில் நம்ம மோஸ்ட்டாக மேஜராக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இன்றைக்கி ஒரு 40 lakh ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா டெலிவரி வால்யூம்னு ஒரு காலம் இருக்கும். என்எஸ்சி வெப்சைட்டில் போனோம்னா அது வந்து ஒரு 20 lakhs அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது எதுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கணும் சார்? டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கா இல்லைனா ஃபண்டமெண்டல்ஸ்க்கா? ஹே Zebu viewers, காவ்யா here. நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் ஸ்டாக் செலெக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு we have தஞ்சாவூர் தினேஷ் with us. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் ஏன் சார் ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம்? ஸ்டாக் செலெக்ஷன் முக்கியங்கிறது செகண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் எல்லாருக்கும் உள்ள சேலஞ்ச் வந்து நிஃப்டின்னா ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், அதிலே ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஸ்டாக்ஸ்னா என்எஸ்சியில் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் 3000 ஷேர்ஸ் இருக்கும். அவ்வளோத்தையும் பார்க்கணுமா அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் நிஃப்டிக்கு வந்துடுவாங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறப்ப ஸ்டாக்ஸில் அந்த 3000 நம்ம ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஆக்டிவாக லிக்விடாக இருக்கிற ஷேர்ஸாக சூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ட்ரேடிங் என்ட்ரி எக்ஸிட் எந்த ஒரு ஸ்லிப்பேஜும் இல்லாமல் நம்மளால் என்ட்ரு ஆகிட்டு எக்ஸிட் ஆக முடியும். அதுக்கு அந்த 3000 ஈஸியாக நம்ம வந்து ஒரு 200க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். எப்படின்னா F&O ஷேர்ஸ். இந்த கான்ட்ராக்ட், அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜூன் மந்த் கான்ட்ராக்டில் F&Oவில் 211 ஷேர்ஸ் இருக்குது மொத்தம். அந்த ஷேர்ஸ்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 211 ஷேர்ஸில் அடுத்தது என்ன டவுட் வரும்னா, அவ்வளோ ட்ராக் பண்ண முடியாது. அதை எப்படி செலக்ட் பண்ணுறது? செக்டார் வைஸ் செக்ரிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 செக்டார்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அந்த செக்டார்ஸை அனலைஸ் பண்ணாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். அதாவது ஐடி, பேங்க்கில் பிஎஸ்யூ பேங்க், ப்ரைவேட் பேங்க், எனர்ஜி செக்டார், மெட்டல்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எந்த செக்டார்லாம் அப் ட்ரெண்டில் இருக்குது, எந்த செக்டார்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, எது சைட்வேஸில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் கம்பேரிசன் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர். இதை எதில் பார்ப்போம் அப்படின்னா, ஷேர்ஸோட சார்ட்டில் பார்க்க மாட்டோம், செக்டாரோட சார்ட்டில் பார்ப்போம். அதாவது நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி எஃப்எம்சிஜி நம்ம போட்டோம்னாலே ட்ரேடிங் வியூவில் டெய்லி, வீக்லி, மந்த்லி சார்ட்ஸ்லாம் வரும் நமக்கு. அதில் இந்த இண்டிகேட்டர் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் கம்பேரிசன் இண்டிகேட்டர் RSC அப்படின்னு இருக்கும். அதை பிளாட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செக்டார் வந்து புல்லிஷாக இருக்கா, பேரிஷாக இருக்கா, சைட்வேஸாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். அந்த RSCயோட வேல்யூ வந்து 0 லைனுக்கு மேலே கீழே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். 0 லைனுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த செக்டார் வந்து புல்லிஷ், 0க்கு கீழே இருக்குன்னா பேரிஷ். ஸோ இதை நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு 15 செக்டார் நமக்கு இருக்குது அந்த 210 ஷேர்ஸில் அப்படின்னா 5 செக்டார் புல்லிஷ், 6 செக்டார் பேரிஷ், ரிமைனிங் சைட்வேஸ் செஞ்சிடும். நம்ம சைட்வேஸை அவாய்ட் பண்ணிடலாம். அந்த 5 செக்டார் புல்லிஷ், 6 செக்டார் பேரிஷ்னு சொன்னால அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஒவ்வொரு செக்டார்லேயும் 10 ஷேர் இருக்கும். ஸோ அந்த 10 ஷேரை இன்னும் நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த 10 ஷேருக்கும் நம்ம அந்த RSC இண்டிகேட்டர் எகெயின் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த 10 ஷேரில் யார் புல்லிஷாக இருக்கா, பேரிஷாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்ட்ராங் செக்டாரில் ஸ்ட்ராங் ஷேர்ஸ் எடுக்க போகிறோம் லாங் போகிறதுக்கு, வீக் செக்டாரில் வீக் ஷேர்ஸ் எடுக்க போகிறோம் ஷார்ட் போகிறதுக்கு. இப்படி நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம்னா நம்மகிட்ட ஒரு 10-15 ஷேர்ஸ் தான் எல்லாமே க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகி வரும். ஸோ இதை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இதில் என்ன சேலஞ்சுனா, இந்த ப்ராசஸ் தெரியாதனால நிறைய பேர் நிஃப்டி ட்ரேடிங்க்கு வந்துடுறாங்க. பட் இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நிஃப்டியோட ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். இது பாதி கிணறு தாண்டின மாதிரி நம்மளுக்கு. இதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸிட்லாம் இருக்குது அடுத்தது. புரியுது சார். ஆக்சுவலி நீங்கள் சொன்னது இப்போ பெரிய லாங் ப்ராசஸாக இருக்குது. இப்போ இதே ப்ராசஸ் நான் ஒரு கிளாட்லேயோ ஒரு ChatGPTலையோ போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம பார்த்தா அவுட்புட் எப்படி சார் வரும்? கண்டிப்பாக பண்ண முடியும். ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுக்கணும் நம்ம, அதுதான் மெயின். அது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். பட் பர்சனலாக நான் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை வந்து பண்ண ஆரம்பிக்கல. இப்போதைக்கு இந்த செக்டார்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறது ஒரு தடவை நம்ம பண்ணி வச்சிட்டாலே போதும். அந்த செக்டார்ஸை பார்க்குறதுக்கு ஒரு 15 சார்ட்ஸை வீக்லி ஒன்ஸ் பார்த்தா போதும். அதுக்கு நம்மளுக்கு மோர் தென் 20 மினிட்ஸ் கூட ஆகாது, மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் ஃப்யூச்சரில் அதுவும் நம்ம பண்ணலாம், AI மூலமாக இன்னும் ஈஸியாகவும் பண்ணலாம் நம்ம. சார் இப்போ டைம் ஃப்ரேம் இருக்கா சார்? வீக்லி நீங்கள் பார்ப்பீங்களா இல்லை எப்படி? ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டைம் ஃப்ரேம் எப்படின்னா 3ஆக பிரிச்சுக்கணும், மந்த்லி, வீக்லி, டெய்லி. ஸோ 3 டைம் ஃப்ரேம்லேயும் நமக்கு ஒரு ஷேர் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு தெரியணும் நமக்கு.
மெயினாக மந்த்லி அண்ட் வீக்லி, எஸ்பெஷலி வீக்லி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீக்லியில் ஒரு ஷேர் வந்து 200-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா தான் அதை டெய்லியில் வந்து நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி பை பண்ணுறதுக்கு யோசிப்போம். ரிசர்ச் அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வருவோம். இதே வீக்லியில் 200-day மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்க ஒரு ஷேர் அப்படின்னா அதை டெய்லி சார்ட்டில் என்ன தான் இண்டிகேஷன்ஸ் வந்தாலும் நம்ம லாங் போக மாட்டோம். செல் ஆன் பவுன்ஸ் இப்படி தான் பண்ணுவோம் நம்ம. ஸோ வீக்லி அண்ட் டெய்லி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதை ஃபர்தராக இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி ஷார்ட் டேர்மாக 2-3 டேஸ்க்கு இன்னும் ஷார்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹவர்லி சார்ட் ஆர் 15 minute சார்ட். இதில் பெஸ்ட்டு வந்து வீக்லி டெய்லி 15 minute இதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன். 5 minute போகிறப்ப இன்ட்ராடேல வந்துடும், அது நமக்கு தேவையில்ல. ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறதுனால வீக்லி டெய்லி 15 minute டைம் ஃப்ரேம், இதான் 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே சார், நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் செலெக்ஷனுக்கு என்னெல்லாம் க்ரைட்டீரியா சார்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த 200 F&O ஷேர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதை செக்டார் வைஸ் செக்ரிகேட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ எந்த செக்டார் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது புல்லிஷாக இருக்குது, எந்த செக்டார் பேரிஷாக இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்புறம் அந்த செக்டாருக்குள்ளே எந்தெந்த ஷேர்ஸ்லாம் ஸ்ட்ராங்கு வீக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 200-day மூவிங் ஆவரேஜ், 50 and 20 மூவிங் ஆவரேஜ், எல்லாமே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ 200-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே கண்டிப்பாக ஒரு ஷேர் இருந்தே ஆகணும். அப்போ தான் நம்ம அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுவோம், லாங் போர்ஷன்ஸ் எடுப்போம். ஷார்ட்டுக்கு 200-day மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அதே மாதிரி 200-day மூவிங் ஆவரேஜ் ஷுட் பி ஸ்லோப்பிங் அப்வர்ட்ஸ், அப்போ தான் பை லாங் ட்ரேட்ஸ் பண்ணணும். ஷார்ட்டுக்கு 200-day மூவிங் ஆவரேஜ் ஷுட் பி ஸ்லோப்பிங் டவுன்வர்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. இதுக்கு 200-day மூவிங் மேலே உள்ளதெல்லாம் பை, கீழே உள்ளதெல்லாம் செல். அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் வந்து மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர் வந்து அகெயின் 0 to 100 ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். அந்த இண்டிகேட்டர்ஸ்குள்ளேயே நீங்கள் வந்து 50க்கு மேலே இருக்கணும். அப்போ மணி உள்ளே என்டர் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த ஷேர்ஸில். ஸோ அந்த மாதிரி ஷேர்ஸாக அடுத்ததாக நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம பை பண்ணுறதுக்கு இருக்கணும். அதே 50க்கு கீழே போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து பணம் வெளில போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஷேர்ஸை வந்து நம்ம ஷார்ட் செல்லிங் பண்ணுறதுக்கு எடுக்கணும். ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபைனல் ட்ரிகர் வந்து என்ட்ரி பாயிண்ட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் இல்லை ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பை பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் கிட்ட வந்திருக்கணும், வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கணும் டெய்லி சார்ட்டில். அடுத்தது சப்போர்ட், அதில் இன்னொன்று வந்து பை பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி செல்லிங்க்கு வைஸ் வெர்ஸா சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கணும், இல்லை ரெசிஸ்டன்ஸ் கிட்டேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்கிறப்ப இதோட சேர்த்து இன்னும் 2 க்ரைட்டீரியா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக அந்த மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு வந்து கேஷ் மார்க்கெட்டில் நமக்கு பார்க்க வேண்டிய டேட்டா வந்து டெலிவரி வால்யூம். வால்யூம் எல்லாரும் பார்ப்போம். டெலிவரி வால்யூம் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இன்றைக்கி ஒரு 40 lakh ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா வால்யூம் நம்ம எல்லாருக்கும் பார்ப்போம். சார்ட்டில் பார்த்தாலே கீழே இன்ஸ்டாகிராமில் வால்யூம் வரும். டெலிவரி வால்யூம்னு ஒரு காலம் இருக்கும் என்எஸ்சி வெப்சைட்டில் போனோம்னா, அது வந்து ஒரு 20 lakhs அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 40 lakh ஷேர்ஸில் 20 lakh ஷேர்ஸ் வந்து பொசிஷன் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களாம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கிடையாது. மிச்சம் இருக்கிற அந்த 20 லட்சம் ஷேர்ஸ் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்றுட்டாங்கன்னு அர்த்தம். இவங்க இன்வெஸ்டர்ஸ். ஸோ நமக்கு இந்த டெலிவரி வால்யூம் டேட்டாவில் அன்யூஷுவல் இன்க்ரீஸ் என்னைக்காச்சும் வருது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர்றப்ப ஒரு 5%க்கோ 2%க்கோலாம் வரமாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பொசிஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா 20%, 15%, 25% மூவ் கேப்சர் பண்ண தான் வருவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டர் ஆக்டிவிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத டெலிவரி வால்யூமில் பார்க்கலாம். நம்ம அந்த மாதிரி ஷேர்ஸை வாங்குறப்ப நமக்கு ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் குயிக் ப்ராஃபிட் பண்ண முடியும். அடுத்த க்ரைட்டீரியா ட்ரிகர். அது நான் சொன்ன ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாலாம் பார்த்த பிறகு ஃபைனலாக டெலிவரி வால்யூம் அண்ட் தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுக்குன்னா இன்னும் ஸ்பீடாக நமக்கு அந்த மூமெண்ட் இருக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து 30 days, ரஃப்லி 1 month. அதுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க பொசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு லாட் நீங்கள் பை பண்ணணும் இல்லை ஷார்ட் செல்லிங் பண்ணணும் அப்படின்னா மார்ஜின் வந்து ரஃப்லி 1.5 to 2 lakhs, சம் ஷேர்ஸ்க்கு வந்து 3 lakhsலாம் இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு 100 contracts 500 contracts வந்து பை பண்ணுறாங்க, ஃப்ரெஷ்ஷாக 1000 contracts வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து அர்ஜென்சி, அது குயிக்காக ஏறப்போகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன். அதை வந்து நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லிடும். ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ஷேர்ஸில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் பண்ணாமல் அந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன்ஸையும் வாங்கலாம். ஏன்னா எக்ஸ்பைரியில் ஃபியூச்சர்ஸில் வந்து வாங்குறாங்க அப்படின்னாலே அந்த கான்ட்ராக்டில் இது ஏறப்போகுதுன்னு அர்த்தம், குயிக்காக ஏறப்போகுதுன்னு அர்த்தம். நமக்கு ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடருக்கு பையருக்கு குயிக்கான மூவ் தான் தேவை. அதுக்கு வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரைட்டீரியா நம்ம பார்க்க வேண்டியது. சார் இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் செலெக்ஷனை பற்றி நிறையா சொன்னீங்க சார். இப்போ ஃபால்ஸ் பிரேக் அவுட்,
ஏன்னா அது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி நம்ம சிக்காமல் இருக்கிறது சார்? ஆக்சுவலாக ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரேக் அவுட்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ஒரு காமன் பப்ளிக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஷேருக்கு வந்து 500 rupees ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 500 தாண்டிட்டா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய் வாங்குவாங்க, அது திருப்பி 500 கீழே வந்துடும். இது வந்து காமன் ட்ராப். ஆக்சுவலாக பிரேக் அவுட்னா அது கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஷேர், ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் ஷேர் எடுத்துக்கோங்க. அந்த ஷேரில் பிரேக் அவுட் ஆகிற இடத்துல வரும் அந்த எஃப்ஐஸ், அது இன்ஸ்டியூஷன்ஸோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோ வாங்க மாட்டாங்க. அந்த ஷேர் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு லோ ப்ரைஸில் இருக்கிறப்ப ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கும். நான் பையர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன், செல்லிங்க்கும் அப்படியே ரெட் கேண்டில் அவ்வளோதான். ஒரு பெரிய கேண்டில் வித் பிக் வால்யூம் வந்திருக்கும். அப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அங்கே தான் வாங்கியிருக்காங்க. அந்த இடம் சப்போர்ட்டாகவும் இருக்காது, இல்லை மேஜரான ஒரு ஜோனாகவும் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக அங்கே வந்து ஒரு பையிங் வந்திருக்கும். அங்கே தான் அந்த ஷேரோட மூவ் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அங்கே பிரேக் அவுட் ஆகிறப்ப என்ன நடக்குது, பிரேக் அவுட் நம்ம சொல்கிறது காமன் பப்ளிக்குள்ள பிரேக் அவுட். அந்த 500 ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிறப்ப அவங்க எக்ஸிட் ஆகிற இடம் அது. ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது என்ன, நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஷேர் வந்து ஒரு ஃபால் ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. அந்த ஃபால் ஸ்டாப் ஆன பிறகு சடனாக ஒரு நாள் வந்து ஒரு பெரிய வால்யூமோட, ஒரு பெரிய டெலிவரி வால்யூமோட ஒரு ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 5%, 10% ஒரே நாளில். அந்த ஜோன் தான் முக்கியமான ஜோன். அது லோ பாயிண்ட்லேயே இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்லாம் மேலே எங்கேயோ இருக்கும். நம்ம 500 தானா தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். அது 400லேயே அந்த ஆக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த ஜோனை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த ஜோனில் அவங்க எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் மொத்தமாக போய் வாங்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க 500 crores, 10 crores, 100 crores வாங்கினா ஒரே இதிலே ஷேர் வந்து ஏறிடும். இன்னொன்று செல் அவங்க வந்து வாங்குறாங்கன்னா யாராச்சும் செல் பண்ணணும். அவங்ககிட்ட தேவையான அளவுக்கு செல் பண்ணுறதுக்கு ரீட்டைலர்ஸ் கிட்ட ஷேர்ஸ் இருக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவாங்க. இது வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ லோலேருந்து ஏறுறப்ப அவங்க 5000 ஷேர் 10,000 ஷேர் வாங்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் 100, 200ன்னு வாங்குவோம். அவங்க வாங்குறப்ப லேக்ஸில் வாங்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவாங்க. அந்த இனிஷியல் மூவ் வந்து அவங்க இனிஷியலாக புஷ் பண்ணியிருப்பாங்க பை பண்ணுறப்ப. ரிமைனிங் பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து இருக்கும் மார்க்கெட்டில். அவங்க ஆர்டர்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்கும். மார்க்கெட் வந்து எப்படின்னா மறுபடியும் ரீட்ரேஸ் ஆகி அந்த கேண்டில் கிட்ட வரும். ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் இருக்குது அப்படின்னா அந்த கேண்டிலோட லோ ப்ரைஸ் கிட்டே மறுபடியும் வரும். அதுதான் அவங்க ஆர்டர் ஃபில் ஆகாத இடம். அந்த இடத்துக்கிட்ட வந்து இமிடியேட்டாக அந்த ஷேர் ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட ரிமைனிங் ஆர்டர்ஸும் ஃபில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அங்கே தான் வாங்கணும். 500 வர்றப்ப அது பிரேக் அவுட் கிடையாது. அது 500 நான் சொல்ல ரெசிஸ்டன்ஸ். இங்கே நடக்கிறதெல்லாம் அரௌண்ட் 400 நடக்குது. ஸோ 500 ரெசிஸ்டன்ஸ் வரப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிட் ஆகணும். இதுதான் பிரேக் அவுட். ஆக்சுவலாக பிரேக் அவுட்டுங்கிறது என்னென்னா, லோவில் ஒரு ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு பேர் பிரேக் அவுட்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னால் பிரேக் அவுட்னு யாரும் தெரியும், அப்படி சொல்ல மாட்டாங்க. யூஸ்வலாக ப்ராக்டிஸ் கிடையாது. பட் அதுதான் ரியல் பிரேக் அவுட். அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டோன்னு சிலப்போ என்ன ஆகும்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட். நீங்கள் சொன்னீங்க ஒரு காமனாக நம்ம எல்லாருக்கும் ட்ரேட் பண்ணுறப்ப அதுதான் டவுட் இருக்கும். 500 ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சு, ஃபால்ஸ் பிரேக் அவுட்லேருந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்னா என்ன நம்ம பார்த்துட்டோம், லோவில் வர்றது தான் பிரேக் அவுட். ஒருவேளை 500ஐயும் தாண்டி பிரேக் அவுட் ஆகுது, நான் இந்த இடத்துல வாங்க விட்டுட்டேன், திருப்பி கீழே வரப்பையும் வாங்க விட்டுட்டேன், 500க்கு மேலே தான் நான் பார்க்குறேன், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, இல்லை என்னால் மைண்டை வந்து மாற்றிக்க முடியல, ஏன்னா அதையே பார்த்து பழகிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணால் 500 rupees தாண்டினோன்னு மினிமம் 3 to 5 செஷன்ஸ் வந்து அது 500 rupeesக்கு மேலேயே ட்ரேட் ஆகணும். அந்த ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகி மறுபடியும் ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் வரணும். அந்த ஷேருக்கு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் வரணும் வித் குட் வால்யூம். அப்போ தான் அந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு போய் பிரேக் அவுட்டில் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. புல் பேக் வரும், அந்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டாக மாறிடும். இப்போ 500 நான் சொன்னது அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் மறுபடியும் கன்ஃபர்மேஷன் வால்யூம் அதிகமாகணும், டெலிவரி வால்யூம் அதிகமாகணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வரணும். அது மாதிரி வாங்குறப்ப நீங்கள் அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி தப்பிச்சுக்கலாம். நீங்கள் சார் நம்ம இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் அப்புறமா பிரேக் அவுட் பற்றிலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ எனக்கு இப்போது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது எதுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கணும் சார்? டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கா இல்லைனா ஃபண்டமெண்டல்ஸ்க்கா? ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு ஷார்ட் டேர்ம் மூவ்ஸ், 3 days 1 week அவ்வளோதான். ஸோ அது மாதிரி பார்க்குறப்ப நம்ம மோர் வெயிட்டேஜ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கே கொடுத்தா போதும். நம்ம வந்து ஒரு ஷேரை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறோம் செவரல் மந்த்ஸ், செவரல் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணும். ஸ்விங் ட்ரேடிங்கிறது few days to few weeks. அதுக்கு வந்து நம்மளுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸே மோர் தென் எனஃப். சார் இப்போ நியூஸ் எவ்வளோ சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்? ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப நியூஸ் கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட்டாக இருக்கணும். ஸோ அதுக்குன்னு 24 hours நியூஸ் நம்மளால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும். ஈவன் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் கூட பார்க்க முடியாது. அதுக்கு நான் எப்படி ஃபாலோ பண்ணுற மெத்தட்னா, நீங்கள் வந்து மணி கண்ட்ரோல் ஆப்
அதை நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க. எப்போல்லாம் ஒரு ஷேர்ஸ்க்கு நியூஸ் வருதோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா எப்போவுமே ஒரு ஷேர் வந்து நியூஸ் வந்த பிறகு ஏறாது, இல்லை நியூஸ் வந்த பிறகு இறங்காது. அதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா மார்க்கெட் என்ன சொல்லுவாங்கன்னா, செல் ஆன் குட் நியூஸ், பை ஆன் பேட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போ ஒரு ஷேர் வந்து நல்ல நியூஸ் வந்தோன்னே ஏறும் அப்படின்னா அது எதிர்பார்த்தாத விஷயமா இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். அப்போ தான் அந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ஏறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைமில் ரிலையன்ஸும் ஃபேஸ்புக்கும் ஒரு டீல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, திடீர்னு வந்துச்சு. அப்போ ஏற ஆரம்பிச்சது தான் ரிலையன்ஸ். பல வருஷமாக சைட்வேஸாக இருந்தது, அப்போலேருந்து ஏற ஆரம்பிக்குது. அது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் வருது அப்படின்னா அப்போ ஃப்ரெஷ்ஷாக பையிங் இருக்கும், அப்போ நம்ம பை பண்ணலாம். ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த நியூஸ் வந்தோன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் வரும், கரெக்ஷன் தான் வரும். சார் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க செக்டார் எவ்வளோ முக்கியம். ஸோ இப்போது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் செக்டார் சூஸ் பண்ணும்போது அந்த செக்டாரில் இருக்கிற ஸ்ட்ராங் கம்பெனிஸ் சூஸ் பண்ணுமா, இல்லைனா வீக் கம்பெனிஸ்னால் அது அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணாதது? ஏன்னா நம்ம இப்போது இந்த செக்டார் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு கம்பெனி வாங்குவோம், ஆனால் அது மூவே ஆகாதுல்ல சார். ஸோ அதுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டைம் ஃப்ரேம் வந்து ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ ஸ்ட்ராங் ஷேருன்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இமீடியட்டாக நம்மளுக்கு மொமெண்டம் வேணும் அப்படின்னா அந்த ஷேர் வந்து கண்டிப்பாக 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகணும். இதே வீக் ஷேர், அதுதான் ஸ்ட்ராங் ஷேர்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். டெஃபினட்டாக 200க்கு மேலே தான் இருக்கும், 20க்கு மேலேயும் இருக்கும். வீக் ஷேர்னு நம்ம எதை சொல்லுவோம்னா 200க்கு கீழே இருக்கும், கண்டிப்பாக 20க்கு கீழேயும் இருக்கும். அதெல்லாம் தான் வீக் ஷேர். ஸோ ஸ்ட்ராங் ஷேரை வாங்குறது பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்ட்ராங் ஷேர் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். வீக் ஷேரை வாங்குறப்ப என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, அந்த ஷேர் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தாலோ இல்லை 20 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தால் கூட வாங்கலாம். எப்போ வாங்கலாம்னா அந்த இடத்துல ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்கணும். அந்த ஷேருக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த சப்போர்ட் கிட்ட வந்தோடனே நமக்கு வால்யூம் அதிகமாகணும், புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும். அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி டெலிவரி வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வருது. அந்த முக்கியமான சப்போர்ட் கிட்ட வருது அப்படின்னா வீக் ஷேர்ஸையும் நம்ம வாங்கலாம். ஏன் அப்படின்னா ஸ்ட்ராங் செக்டாரில் ஸ்ட்ராங் ஷேர்ஸ் ஏறுறப்ப இதுவும் புல் பேக் ஆகி சேர்ந்து ஏற ஆரம்பிக்கும், வாங்கலாம். ஆனால் ஒரு மேஜரான சப்போர்ட் கிட்ட இருக்கிறப்ப தான் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஷேர்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சார், இந்த ஸ்டாக் செலெக்ஷனில் நம்ம மோஸ்ட்டாக மேஜராக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன சார்? ஜென்ரலாக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நியூஸை பார்த்துட்டு வாங்குறது. ஏன்னா ஒரு ஷேர் ஹாட் ஷேர் அப்படின்னு இருக்கும், மீடியாவில், டிவியில், மேகசின்ஸ், இப்போ இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலேயும் அந்த ஷேரை பற்றி பேசுவாங்க. அப்படின்னா அந்த ஷேரை வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தட். அதே மாதிரி ஒரு ஷேரில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதோ இல்லை பொசிஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ தொடர்ந்து அந்த ஷேர் 10%, 15%, 20% ஆல்ரெடி ரேலி ஆயிருக்கு அப்படின்னா அங்கே போய் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ஷன் வரும். 20% ஏறிட்டுனா கரெக்ஷனே நார்மலாக 7 to 10% வரும். அப்போ நம்ம இமீடியட்டாக லாஸில் இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேலி வந்த ஷேர்ஸை வாங்கக்கூடாது. நம்ம கன்சாலிடேஷன் இல்லைனா கரெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்கணும். அதே மாதிரி நியூஸ், மீடியா ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிற ஷேர்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப அழகாக சிம்பிளிஃபைடாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜீபு வியூவர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும்னா ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.